வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உண்மையான அன்பு ஏங்க காயப்படுது? நம்ம நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். இதுக்கான கேள்வி நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். நான் உண்மையாக தானே நடந்தேன், எதுக்காக நான் காயப்படுறேன் அப்படின்றது. இதுக்கு கண்டிப்பாக புராணத்திலேயே நிறைய கதை இருக்குது. நம்ம துரோணாச்சாரியாரை எடுத்துக்கலாம். இவர் பிறக்கும்போதே வில்லும் அம்பும் கையில் வச்சுட்டு தான் பிறந்தார். எவ்வளோ பெரிய மாவீரன் இவர். இவர் ஒரு மிகப்பெரிய இடத்துல தான் கல்வி கற்றுக்கிட்டார். ஏன்னா அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்கள். இவர் பெரிய இடத்துல கற்றுக்கும்போது அந்த இடத்துல துருபதன் அப்படின்ற ஒரு அரசனும் கற்றுக்கிட்டார். 2 பேரும் அதிகமாக நட்பாக இருந்தாங்க. 2 பேரும் ஒரே இலையில் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பிரியமாகவும் வாழ்ந்தாங்க. அப்போ துருபதன் கூட ஒரு வாட்டி சொல்கிறாரு, நான் அரசன், ஆனால் நீ எனக்கு சரி சமமானவன். நாளைக்கு நான் அரசாட்சி பண்ண வேண்டி வந்தால் கூட என் நண்பனான உன்னை நான் மறக்க மாட்டேன். உனக்கு என்னுடைய நாடு வேணும்னா கூட நான் கொடுத்துருவேன் அப்படின்ற சொல்லக்கூடிய நட்பாக இருந்தது. இதுக்கப்புறம் அந்த குருகுலத்தில் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் தனித்தனியாக வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம துரோணாச்சாரியார் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணார். அவங்களுக்கு குழந்தை தான் அஸ்வத்தாமன். இவர் பிறந்த அப்புறம் இவருடைய வறுமை அதிகமாக இருந்தது. வறுமைக்கு காரணம் சொல்லவே தேவையில்லைங்க. சூழ்நிலை கூட இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கர்மாவாக இருக்கும். ஆனால் இந்த வறுமையை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது இவருக்கு போராட்டமாக இருந்தது. நிறைய பேருக்கு அவர் கலைகளை கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அங்கே பாடம் கற்றுக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அஸ்வத்தாமனை பார்த்தா ஒரு கேலி பொருள் மாதிரி இருந்தது. அதாவது அவன் பசிக்கு பாலுக்கு அழும்போது கூட இந்த பசங்கள்லாம் சாப்பிட்டா கூட அந்த குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பித்தாங்க. மாவில், அரிசி மாவில் சர்க்கரை போட்டு அதை கொடுத்து இதுதான் பால் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குழந்தை அதை குடிச்சிட்டு போய் அதே வாயோடு அவங்க அப்பா கிட்டே போய் நின்று, அப்பா நான் இன்றைக்கி பால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெத்த வயிறு அப்படியே எரிய ஆரம்பிச்சுது. ஏன் குழந்தைக்கு ஒரு வறுமை, நான் ஒரு அப்பனாக இருந்து என்னால் இதை செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு வெறி. தன்னுடைய குழந்தை நான் படுற கஷ்டத்தை படக்கூடாது. இது நம்ம எல்லோரும் நினைக்கிறது தாங்க. இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், யார்கிட்டேயும் கையேந்தக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமைன்னும்போது ஒரே ஒரு பசு கூட யார் கொடுத்தாலும் அவங்க காலில் கூட விழுந்துருவேன் அப்படின்னு துருபதனை பார்க்க போனார். இவருடைய ஏழ்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரொம்ப கேவலப்படுத்தினார். நான் பிச்சைக்காரனுங்களெல்லாம் பார்க்குறது இல்லை, நான் இப்போ ஒரு பெரிய அரசன், உனக்கு ஒரு பசு இல்லை, ஒரு டம்ளர் பால் கூட தர முடியாது, வெளியில் போ அப்படின்ட்டார். உன்னால் என்ன முடிவோ பண்ணிக்கப்போ அப்படி. இது நிறைய உறவுகள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்க. இவர் இப்படி பேசி அவரை துரத்தி அனுப்பிச்சிட்டாரு. அவமானம் தாங்க எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு பெரிய ஆற்றலை கொடுக்குங்க. அது எப்படி தான் அந்த அவமானத்தில் தேவைன்னு ஏற்படும்போது முடியாத வேலையெல்லாம் கூட செய்வாங்க. எனக்கு இதெல்லாம் செஞ்சே பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட தன்னால் முடியாதது எதுவும் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம்தான் இந்த அவமானம். அப்போ நம்ம அதை கண்டிப்பாக செய்யணும். அதை தான் இவர் பண்ணார். நேராக போய் பீஷ்மரை பார்த்தார். தன்னுடைய திறமையை பற்றி சொன்னார். எனக்கு இந்த திறமையெல்லாம் தெரியுங்க, உங்களுடைய வம்சத்துக்கு நான் விசுவாசமாக நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். ஆனால் எனக்கு அதுக்கு பிரதிபலனாக என் குழந்தை பசி இல்லாமல் நல்லா இருக்கணுங்க. ஏன்னா எனக்கு அது ஒன்று தாங்க தாங்க முடியல. என்னுடைய எல்லா வித்தையும் நான் கற்றுத்தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அதாவது தியாகத்தை பண்ண தான் வீரன் மாவீரன் எல்லாத்தையும் மறந்துட்டார். பீஷ்மர் காலடியில் போய் விழுந்தவனே, நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு இந்த 100 பசு, இந்த ஒரு ராஜ்யம், சந்தோஷமாக இரு. ஆனால் உன் குழந்தைய நல்லா எங்களுக்கு நீ அந்த கற்றுக் கொடுக்குற கலையை வெளியாட்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் பார்த்துக்கோ. எங்கள் குடும்பத்தை சேர்ந்த கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வித்தை தெரியணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அப்படின்னு ஒப்பந்தம் வாங்கிட்டார். ஒப்பந்தம் வாங்கிட்டு தான் அவருக்கு தேவையான ஒரு கிராமத்தை கொடுத்தாரு. ஒரு 100-150 பசுக்களை கொடுத்தாரு.
தன் புள்ள வந்து சந்தோஷப்படுற ஒவ்வொரு தருணமும் அந்த துரோணாச்சாரியார் தான் வந்து ஒரு இடத்துல போய் தலை வணங்கி நின்னோன்றது அவமானமாகவே தெரியலங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கிற விஷயம். இப்போ இந்த இவர் எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்காரு தன்னுடைய பிள்ளைக்காகன்றது நமக்கு புரியுது. பாசந்தாங்க ஒரு பெரிய வீரனாக இருந்தால் கூட மண்ணை கவ வைக்கிறது. இது ஒரு வீரனை மாத்திரம் இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பாசந்தாங்க நம்ம விழறதுக்கு காரணமாக இருக்குது. மிக பெரிய வீரனாக இருந்தாலும் தன் மகனோட வறுமையை போக்க தன்கிட்ட இருந்த ஆற்றலை மறந்துட்டார். தன் நண்பரை சந்திக்க போன இடத்துல கிடைச்ச அவமானம் மிக பெரிய படிப்பினையாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய மகனுக்காக இந்த உலகத்தில் தன் மகன் நல்லா வாழணுன்ற ஒரே ஆசைக்காக தன்னுடைய சிறந்த வாழ்வை தரத்துக்கு துணிவாக இருந்தார். தான் யார், தான் எங்கே பிறந்தோம், யாருக்கு மகன் பேரன் எல்லாத்தையும் மறந்துட்டார். என்ன வேணாலும் செய்வேன், என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கானா அது போதும். இது தாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் இருக்கிற விஷயம். அந்த பாசம்தான் என்ன ஆயிடுச்சு, கௌரவர்கள் உருவாக காரணமாக இருந்தது. இந்த வீரன்தான் அந்த கௌரவர்களுக்கு அத்தனை பேருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசானாக இருந்தார். தர்மத்தை அவர் மறந்து போயிட்டார். மகன் பாசம் நாளடைவில் குருட்டு பற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுவாகவே மாறி போயிடுச்சு. எதிர்க்க நடக்கிறது தப்பு தெரிஞ்சால் கூட என் பிள்ளை நல்லா இருக்கான், சுற்றி நடக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. இது தாங்க கௌரவர்கள் தவறு செஞ்சாலும் அவங்கள ஒரு இடத்துல கூட எதிர்த்து கேட்காம தன் மகன் இதனால் வாழ்க்கை பாதிக்கப்படும், அழிந்து போகும் அப்படின்னு நினச்சி அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் முடியாதுன்னு சொல்லாமல் செஞ்சார். ஒரு இடத்துல தவறுன்னு தெரிஞ்சாலும் தன்னுடைய மகன் மேலே வச்ச பாசத்துக்காக அத்தனையும் மகிழ்ச்சியாக செஞ்சார். தன் மகன் அரசாட்சி வாழணும் அப்படின்ற ஒரே லட்சியம்தான். அவன் இறங்கிடக்கூடாது எந்த இடத்துலையும். வீரனை யாராலையுமே அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச விஷயந்தாங்க. இவர் வந்து நம்ம இவர்கிட்டேருந்து ஒரு கலையை கற்றுக்கிட்டான் ஏகலைவன். அவன்கிட்ட கட்டை விரல் வாங்கின கதை தெரியும். அந்த கட்டை விரல் அப்படின்ற குருதட்சணையை அவர் கழுத்தில் தான் கட்டியிருந்தார். அது இருக்கிற வரைக்கும் அவர் அழிக்க முடியாது. கிருஷ்ணர் இங்கேயும் ஒரு மாய விதையை பண்ணிட்டார். அவரை வந்து பார்த்து, எனக்கு வந்து தானமாக ஏதாவது கொடுங்க. என்னப்பா சண்டை போடுற இடத்துல வந்து தானம் என்ன கொடுக்க முடியும், என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னும்போது, உன் கழுத்தில் போட்டிருக்கிய அந்த கட்டை விரலை எனக்கு கொடு அப்படின்னாரு. அந்த கட்டை விரல்ன்றது குருதட்சிணை. ஆனால் அந்த குருதட்சிணை ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி மிகுந்தது. அது அவ்வளோ ஆற்றல் வாய்ந்தது. அதை கிருஷ்ணர் கேட்டவொடனே இவரால் எதுவும் தடுக்க முடியல. ஏன்னா இந்த போர் நடந்தாகணும். அதனால் வந்து எந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அந்த கட்டை விரலை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இதை வந்து நீ மறைச்சி அந்த வீரன் இல்லாத செஞ்சிட்டியா, இவன் நான் இருக்கிற வரைக்கும் இருப்பான்ட்டு தான் அந்த கட்டை விரலை அந்த புல்லாங்குழலுக்குள்ளே அவர் வச்சுக்கிட்டார். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்லாம் நடக்குது பாருங்கள். அடுத்தது இவர் தான் எல்லாருக்குமே குருநாதர். அப்போ அங்கே சண்டை போடுறது பாண்டவர்கள், அவங்களுக்கு கலை கற்றுக் கொடுத்தது இவர். அவங்கள இவர் அழிக்கணுன்னா நிச்சயமாக இவர்கிட்ட இன்னும் நிறைய திறமைகள் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ணர் யோசித்தார். இவன் எந்த இடத்துல வீக்னஸ்ஸு அந்த இடத்த தாங்க எதிராளி முதல்ல பிடிப்பான். இப்படி யோசித்து அவர் ஒரு காரியம் பண்ணார். போயிட்டு தர்மர்கிட்ட போயிட்டு, அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நம்ம சுலபமாக அந்த துரோணாச்சாரியாரை கொன்றுடலாம் அப்படின்னார். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார் தர்மர். தர்மருடைய வாக்கு உண்மையாக தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து கடகடன்னு ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன் பேர் வச்சு அதை கொன்னுட்டு உடனே போயிட்டு பீமன் போயிட்டு, தர்மா அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்ட்டார். இவர் உடனே தன்னுடைய
சத்தமான குரலால் அஸ்வத்தாமன் இறந்து விட்டார் அப்படின்ற விஷயத்த சொன்னார். சொன்னது யார்? தர்மர். உண்மைதானே? இந்த வீரனுடைய ஆற்றல் அப்படியே ஒரு நிமிஷம் தன் புள்ள மேலே வச்சுருந்த அந்த பாசம் கிளஞ்சி போய் அப்படியே அந்த போர்க்களத்தில் ஒரு ஓரமாக வில் அம்பெல்லாம் போட்டுட்டு அப்படியே நிர்கதியாக அவ்வளோ நேரம் ஆற்றலோடு சண்டை போட்டவர் தான் புள்ள மேலே வச்சுருந்த ஒரே ஒரு பாசத்துக்காக தன்னால் பக்கத்தில் ஆயுதம் இருந்தும் எடுக்க முடியாமல் அமைதியாக தரையில் உட்காந்து தியானம் செஞ்சபடியே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் வந்து அவரை வெட்டி சாய்ச்சிட்டாங்க. இது அத்தனை திறமை இருந்து சக்தி வாய்ந்த ஒரு மாவீரன் பாசம் அப்படின்ற ஒரு சின்ன நூலிழையினால் இந்த அன்பு பலவீனமாகி போயிடுச்சுங்க. இந்த அன்பு தாங்க தர்மத்துக்கு எதிராக போராட வச்சுதுங்க. இந்த அன்பு தாங்க இவர் தைரியத்தை நிலக்குலைய வச்சுதுங்க. இந்த அன்பு தாங்க இவருடைய உயிரை போக வச்சுதுங்க. எத்தனை ஆற்றல் வாய்ந்த விஷயங்கள்லாம் இந்த புராணங்களில் இருக்குது பாருங்கள். நம்ம உண்மையாகவே ஒன்று நேசிப்பவர்களுக்காக நீங்கள் தர்மத்தை மீறினா அது ஒரு நாள் உங்களையே அழிக்கும், காயப்படுத்தும். இவர் எங்கிருந்து பிறந்தாருன்னு தெரியும், எவ்வளோ சக்தி வாய்ந்த மனிதர்னு தெரியும். ஆனால் தன் மகன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் துரோணர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மன அழுத்தம் காயத்தை கொடுத்துச்சு. மகன் மேலே இருந்த அதிகமான பற்றுதல் அவனை ஒரு சிறந்த வீரனாக வளர்க்க நினச்ச அவரால் ஒரு தர்மவானாக வளர்க்க முடியாமல் தவறி போச்சு. ஏன் இவருக்கு இந்த மகிழ்ச்சி நீடிக்கலை? கெட்டவங்களுக்கு அவர் நல்லது செஞ்சு அதனால் கிடைச்ச அந்த செல்வம் தனக்கு தன் பிள்ளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு உரிய நேரத்தில் அது சந்தோஷத்தை கொடுக்கல. அந்த செல்வம் அநீதியால் வந்தது. ஒரு நிலையான மகிழ்ச்சி அது கொடுக்காது. நீங்கள் ஒருத்தரை நேசிக்கலாங்க, ஆனால் அவர் மேலே வைக்கிற பாசம் உங்கள் கண்ணை மறைக்கக்கூடாது. அன்புன்றது ஒருத்தரை வழி நடத்துகிறமே தவிர நம்ம வழி நடத்த விடக்கூடாது. அதாவது அந்த அன்புக்காக அவங்க சொல்கிற எந்த பக்கம் வேணாலும் நம்மளால் போகக்கூடிய மாதிரி நம்மளை அந்த அன்பு வழி நடத்தக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல காயப்படுறீங்களோ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதிகப்படியான பற்றுதல் எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அங்கே தான் காயப்படுறோம். ஆனால் காயப்படுறதுக்காக பெருசாக வருத்தப்பட வேண்டியதில்லைங்க. இது ஒரு பெரிய ஆற்றலான விஷயந்தான். ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா நிச்சயமாக அந்த நதிக்கு மதிப்பே கிடையாது. அது அழுகி தான் வாசனை கொடுக்கக்கூடிய, அதாவது நாத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக ஆகிடும். ஒருத்தர் மேலே நீங்கள் அதிகமான அன்பு எப்படி வைக்கிறீங்களோ அந்த அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும். அதாவது எதிர்பார்ப்பு தான் அந்த அன்புக்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னும் போது நம்ம தாக்கப்படுறோம். அதே போல் அவங்க நம்மளை விட்டு போனாலும் அது பெரிய ரணத்தை கொடுக்குங்க. அது நம்மளால் தாங்க முடியாது. அதனால தான் தன் பிள்ளை இறந்தான்னும் போது இந்த மாவீரனை நிலக்குலைய வச்சுது. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க, இதை முதல்ல நம்புங்க. காயம் அவ்வளோ வலிக்காதுங்க. நம்ம மகிழ்ச்சியை அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அன்பை தேடிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மொத்த செல்வத்தையும் கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு புன்னகை வராதா அப்படின்னு பிச்சை எடுக்கிறதுக்கு சமந்தாங்க இந்த எதிர்பார்ப்புன்றது. உங்களுக்கு இதெல்லாம் சொல்லும்போது கஷ்டமாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒருத்தரும் இந்த அன்புக்காக தேடுற விஷயம் பிச்சை தான். நீங்கள் தானத்தை அள்ளி கொடுத்துட்டீங்க, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கலன்ற எதிர்பார்ப்பு தான் உங்களை அவங்கக்கிட்ட அந்த அன்புக்காக கையேந்த வைக்குதுங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் எதிராளி புரிஞ்சுக்கிட்டு அந்த மகிழ்ச்சியை நீங்கள் கொடுத்த மாதிரி கொடுக்காம சில நேரம் பிச்சை போடுற மாதிரி சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னமும் பெருசாக சாதிச்சா மாதிரி நினைக்கிறீங்க.
மகிழ்ச்சி உங்ககிட்ட தாங்க இருக்குது. அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் ஊற்றா அப்படியே அன்பை மொத்தத்தையும் கொட்டிடாதீங்க. அன்பு காட்டினாலும் காட்டாவிட்டாலும் நேர்மையாக நான் இருக்கேன். நான் கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுத்துட்டேன். நீ கொடுக்காம போ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் நான் செஞ்சது கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன். இந்த மனநிறைவு நிலையான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க உதவும். உலகத்தில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சாட்சியாக இருந்து பாருங்கள். அதில் மூழ்கிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்கன்னா அதில் ஒருத்தன் இறக்க வேண்டியிருக்கும், இல்லை ஒருத்தன் சோகமாக துன்பப்பட வேண்டியிருக்கும். அதை பார்த்துட்டு அதே பிரமிப்போடு அந்த தேட்டரை விட்டு வராமல் இருந்தால் எப்படி? நம்ம வெளியில் வந்து தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் வெளி உலகத்தை பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த படத்துலேயே உட்காந்துருந்தோம்னா முதல்ல யோசிச்சு பாருங்கள், நமக்கு வேறு சிந்தனை ஓடாது. அந்த படத்தில் துன்பத்தில் ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சியே மனசில் இருக்கும். இல்லைன்னா அந்த படம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே தேவைப்பட மாட்டீங்க. உங்களை வெளியில் தூக்கி எரியத்துக்கு நேரம் வந்துடும். இதை யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா நன்றி சொல்லணுன்னா நிறைய விஷயத்துக்கு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா உலகம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்குது, நிறைய விஷயத்தை புரிய வச்சுருக்குது. இந்த அன்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனால் நீங்கள் கொடுக்குறத முழுமையாக கொடுத்துட்டீங்க. இதில் எந்த இடத்துலையும் நீங்கள் தப்பு பண்ணல. இதெல்லாம் நீங்கள் நினச்சாலே இந்த அன்புக்காக, உண்மையான அன்புக்காக நம்ம ஏன் காயப்படுறோம் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. நம்ம செஞ்ச ஒன்றுக்காக அவங்க நமக்கு திருப்பி நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல நிச்சயமாக காயமே இருக்காது. மற்றவங்க உங்களை மதிக்கலை அப்படின்னு வருந்துறதை விட நீங்கள் உங்களை மதிக்கிறீங்களா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதர். இந்த ஒரு சிறு அன்புக்காக பிச்சை எடுக்கிறது அசிங்கமாக இல்லையா? உங்களுடைய கௌரவம் என்ன? அப்போது நீங்கள் உங்களை மதிக்க தவறிட்டீங்க. உங்களை நீங்கள் மதிச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பை தேடி அசிங்கப்பட வேண்டி இருக்காது. ஒரு குருவி கூட இருந்துச்சுங்க. ஒரு செடியை ரொம்ப நேசிச்சுது. புயல் வந்து அந்த செடி சாஞ்சி போச்சு. குருவி அந்த செடிக்காக விழுந்து விழுந்து அழுதுதுங்க. அப்போ எங்கேருந்தோ இறைவனுடைய குரல் கேட்டது. குருவியே, அந்த செடி சாஞ்சா அதோட விதை அத்தனையும் மண்ணில் விழுந்து காடாக மாறும். உன்னுடைய காயம் முடிவில்லை. அது உன்னை ஒரு மகத்தான மாற்றத்துக்கு அழைச்சி போகக்கூடிய வழிதான் இது. இப்போ புரியுதா உங்களுக்கு? சில துன்பங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவைங்க. நமக்கு துன்பம் கொடுக்குறவங்க, அன்பை புரிஞ்சிக்காதவங்க, இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களை புதிய வாழ்க்கைக்கு, புதிய உலகுக்கு அனுப்பி வைக்கிறவங்களும் அவங்க தான். அது வரைக்கும் நீங்கள் மனசில் எந்த சிந்தனையும் தோன்றியிருக்காது. நான் இதை செய்யணும், அதை சாதிக்கணும், இது எந்த எண்ணமும் உங்கள் மனசில் வந்தே இருக்காது. ஆனால் இவங்களுடைய காயப்படுத்தப்பட்ட அந்த இதயம் அப்போ தான் நான் எப்படி வாழாமல் விட்டுட்டேன், இந்த வாழ்க்கையை நான் இன்னும் சிறப்பாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்மக்கிட்ட வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உலகத்தில் மிக பெரிய சாதனைகளெல்லாம் சாதித்த மனிதர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக காயப்பட்டவர்கள்தான். அந்த காயத்துக்காக அவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல உட்கார்ந்து கதறி அழறது இல்லை. அதிலிருந்து மீண்டு வர அந்த காயத்துக்கு மருந்தாக புதிய புதிய சாதனைகளை செய்து நிச்சயமாக வாழ்க்கையில் அவங்கள விட மேன்மையான நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக உங்களால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயமே கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு அன்புக்காக அந்த இடத்துலையே உட்கார்ந்துருக்கிறது, பிச்சை இல்லைன்னு சொன்ன அப்புறமும் பாத்திரம் வச்சுட்டு பிச்சைக்காரன் நிற்கிறதுக்கு போல சமம். உங்களை நீங்கள் மதிக்கணுன்னா எந்த இடத்துல காயப்பட்டீங்களோ அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்காதீங்க. எந்திரிச்சு வேறு வழியை பாருங்கள். இது உங்களை கௌரவப்படுத்தும். இந்த உலகத்தில் உங்களை தனியான மனுஷனாக சிறப்பு வாய்ந்த ஒரு உயர்ந்த நிலையை அது கொடுக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, எப்படி வாழணுன்றது கூட தெரியாது. ஆனால் இந்த அவமானம் இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு சிறப்பான வழியை காமிச்சிடும். பயங்கரமான
நிறைய விஷயம்லாம் உங்களுக்கு புரிய வச்சிரும். ஒரு வேளை அப்படியும் என் மண்டையில் எதுவும் ஏறாது அப்படின்னு நினச்சா கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அது உங்களுக்கு போகக்கூடிய வழியை அழகாக காமிக்கும். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்